பாட்டிமா அந்த நாள் அன்னைக்கு எத்தனை மணிக்கு வந்துருக்கீங்க? நாங்கள் 5 மணி கரெக்டாக எழுப்போம். சாமி சொல்லிப்போம், பெரிய தள்ளி விடுவோம், கோலம் போட்டுவோம், உள்ளே போய் சாணம் வந்து கழுவுவோம், கழுவி வச்சுட்டு போய் காவலில் ஓட்டுவோம். காவலுக்கு போய் கிணத்துல தண்ணி கொண்டுட்டு 8 மணி மாடு கிணத்துலேருந்து எடுத்தாந்து வீட்டில் வச்சுட்டு அந்த சாப்பாடு செய்து கூழ் கழுவி சாப்பிட்டோம். சாப்பிட்டு வேலைக்கு போவோம். 8 மணிக்கு போவீங்க வேலைக்கு? 8 மணிக்கு போவோம். அப்போலாம் நாங்கள் 8 மணிக்கு வேலை செஞ்சுட்டு 6 மணி மணி அனுப்பிச்சு ஆய்வு டைமெல்லாம் எப்படி பார்ப்பீங்க? இப்போ 4 மணி 3 மணி அதெல்லாம் போயிட்டு தான் பார்ப்போம். உள்ளே போய் சொருனா தான் எழுந்து வெளியே வருவோம். டைம் சூரியன் வச்சு சூரியன் வச்சு தான் நம்ம கழிப்போம். அதெல்லாம் வேறு எதுவுமே சூரியன் தான் எழுந்துட்டு 8 மணி 7 மணிக்கு வரணும். அந்த சூரியன் வச்சு தான் கண்டுபிடிப்போம். அதெல்லாம் ஒன்று கிடையாது. அதை கண்டுபிடிச்சி அந்த கோயில் மத்தியானத்துனா 1 மணி 2 மணி அந்த கோயில் தான் எங்களுக்கு காலம் வைப்போம். கோயிலை பார்த்து காலம் வைப்போம். அதுலேயே வேலை சூரியன் பார்த்து டைம் பார்த்து நீங்கள் காலத்தை ஓட்டணும். ஆமாம், சூரியனை பார்த்து தான் காலத்தை வைப்போம்.